வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகள். தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க நலசங்க வழிகாட்டுதலின்படி 14 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக மாவட்ட அளவில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆனால் அதற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காததால் இன்று தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் பனகல் பில்டிங் அருகே அனைத்து வட்டார இயக்க மேலாளர்கள், வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய அமைப்பாளர்கள் மற்றும் ஊராட்சி அளவில் உள்ள அனைத்து சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுனர், கணக்காளர்கள், சிஎஸ்டி, சிஆர்பி, பிஎன்சி, சிஆர்பி, எல்ஹெச், சிபிசி, புக் கீப்பர் என அனைத்து பணியாளர்களும் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முருகேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது எங்களுடைய மகளிரின் உரிமை தொகை. ஆண்கள்கிட்ட கொடுத்தா அந்த தொகை வீடு வந்து சேராது. மகளிர்கிட்ட கொடுத்தா அந்த தொகை வீட்டுக்கு, அவங்களோட குழந்தைகளுக்கும், எதிர்காலத்திற்கும், மகளிரின் முன்னேற்றத்திற்கும் இது பயன்படும். அப்படிங்கிறதுனால அனைத்து மகளிரின் வாழ்வாதாரத்துக்காக மகளிரின் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்த ஐயா, எங்கள் சகோதரர், எங்கள் தந்தை, எங்கள் குழந்தையை எப்படி கவனிப்பாளோ அதேமாரி பள்ளியில் காலை உணவு ஊட்டும் அனைத்து குழந்தையும் தன் குழந்தையாக எடுத்து கவனிப்பாள். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். எத்தனை துறை இருந்தாலும் ஏன் மதிய உணவு கொடுத்துருக்காங்களா? இல்லை. காலை உணவுனா அப்போ காலையில் பிள்ளைங்க சாப்பிடாம வருவாங்க. நைட்டு 8 மணி நேரம் அந்த பிள்ளைங்க சாப்பிட்ருக்காது. காலையில் சாப்பிட வரும்போது அந்த உணவு அவங்களுக்கு ஆரோக்கியமான சத்தான உணவாக இருக்குனுங்கிறதுனால தான் காலை உணவு இன்னும் பாராட்டுவோம். எல்லா மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சிறப்பான திட்டங்களில் ஒன்று. இந்த திட்டத்தை ஏன் நம்மகிட்ட கொடுத்தாங்க? இங்கே தான் நம்ம நிற்கிறோம். ஏன்னா கரெக்டாக கொண்டு போய் செயல்படுத்துகிற இடத்தை எந்த திட்டம் எந்த அரசு கொண்டுட்டு வந்தாலும் அந்த திட்டத்தை சிறப்பாக